வாஸ்துப்படி ஒரு கேலண்டரை எந்த திசையில மாட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில வீடுகள்ல எல்லாம் பாருங்களேன், பழைய கேலண்டர் இருக்கும், அடுத்த வருடம் வந்துரும் புது வருஷம், அப்பயும் இந்த பழைய கேலண்டரை எடுக்கவே மாட்டாங்க. அந்த கேலண்டர் மேலேயே புது கேலண்டரை மாட்டுவாங்க. இது மாதிரிலாம் செய்யவே கூடாது. நம்மளோட மகிழ்ச்சி முன்னேற்ற பாதையில பல தடைகளை இது ஏற்படுத்தும். வாஸ்துப்படி கேலண்டரை எந்த இடத்துல வைக்கணும், எந்த இடத்துல வைக்கவே கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். இந்த பழைய கேலண்டர் மேல புது கேலண்டரை மாட்டக்கூடாது. அப்ப பழைய கேலண்டர்ல சாமி படம் இருக்கே, அதெல்லாம் தூக்கி போடலாமா அப்படின்னு கேட்பீங்க. இந்த பழைய கேலண்டர் மேல புது கேலண்டரை மாற்றுறதுனால வாஸ்து தோஷம் அதிகரித்து வீட்டுல இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட ஆரோக்கியமும் முன்னேற்றமும் பாதிக்கப்படும். இதனால இந்த பழைய கேலண்டர்ல சாமி படம் இருந்ததுனாலும் அதை குப்பையில போடாதீங்க, ஓடும் நீர்ல போடணும். சிலர் பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட கதவுக்கு பின்னால, அதுவும் நிலக்கதவுக்கு பின்னால அந்த கேலண்டரை வச்சு மாட்டியிருப்பாங்க. இது மாதிரிலாம் செய்யவே கூடாது. அந்த நிலக்கதவு பிரதான கதவுக்கு அருகிலையும் கேலண்டரை வைக்கக்கூடாது. அந்த கதவு மேலையும் மாட்டக்கூடாது, கதவுக்கு பக்கத்திலையும் மாட்டக்கூடாது. குடும்ப உறுப்பினர்களோட முன்னேற்றத்தை மோசமா இது பாதிக்கும். அப்புறம் சில வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கேலண்டர் காத்துல அப்படியே பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் நிலக்கதவுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னா, ஃபேன் போடுறோம் அப்படின்னா ரொம்ப வேகமா பறக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பறக்கிறதுங்கிறது அபசகுணமா சொல்லப்படுது. அந்த கேலண்டர் பறக்குது அப்படின்னா ஒரு சின்ன பின் மாதிரி அதுல குத்தி வைங்க. ரொம்ப வேகமா அது காத்துல பறக்கக்கூடாது. இந்த நாட்காட்டியில பாத்தீங்கன்னா அழுகிற மாதிரி, சோகமான மாதிரி, இந்த மாதிரி விலங்குகளோட, அதாவது ரொம்ப பயங்கரமான விலங்குகளோட படம், பாழடைந்த நிலப்பரப்புகள், காய்ந்த மரங்கள், ஆவேசமான விலங்குகளோட படம்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் அபசகுணமாக சொல்லப்படுது. இந்த கேலண்டரை கிழக்கு திசையில நம்ம மாட்டி வைக்கலாம். சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. இந்த கிழக்கு திசையில நம்ம நாட்காட்டியை வைக்கிறப்ப இந்த சூரியன் எப்படி இப்படி உதித்து மேல வருது, அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் முன்னேற்றத்திற்கான கதவுகள் திறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலண்டர்ல சூரியன் இருக்கிற மாதிரி, இல்ல நல்ல பச்சை பசேன்னு செழிப்போட இருக்கக்கூடிய படங்கள், இது மாதிரி படங்களை வைங்க. பச்சை, நீலம், வெள்ளை, இளம் சிவப்பு, சிவப்பு நிறத்துல இந்த கேலண்டர் இருக்கலாம். அடுத்து வடக்கு திசை. வடக்கு திசைங்கிறது குபேரனோட திசை. இந்த குபேரனோட திசையில நம்ம கேலண்டரை மாட்டும் போது வீட்டுல மகிழ்ச்சி, செழிப்பு, செல்வத்தோட வருகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திசையில பச்சை மற்றும் வெள்ளை நிற நாட்காட்டியை நம்ம வடக்கு திசையில வைக்கலாம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இந்த சாமி கேலண்டர் இருக்கு அப்படின்னு அதை பூஜை ரூம்ல மாட்டி வைப்பாங்க. பூஜை ரூம்ல மாட்டி வச்சு அதை வழிபடவும் செய்வாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த கேலண்டரை ஒரு வருஷம் கழிச்சு நம்ம அதை தூக்கி போட்டுருவோம். அது மாதிரி செய்யறப்ப நம்ம வீட்டுல நேர்மறை ஆற்றல் குறையும், எதிர்மறை ஆற்றல் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பூஜை அறையில இந்த கேலண்டரை மாட்டி வைக்கவே கூடாது. நம்மை கடந்து செல்கின்ற நாட்களையும் நல்ல நேரங்களையும் காட்டுது இந்த நாட்காட்டி. இந்த கேலண்டரை சரியான திசையில வச்சோம்னாதான் நம்ம வீட்டுல நேர்மறை ஆற்றல் வரும், பணக்கஷ்டம் தீரும், கடன் பிரச்சனை போகும், நிறைய செல்வ செழிப்போட நம்ம வாழலாம். அதனால எந்த திசையில மாட்டணும் அப்படிங்கிறது மிக முக்கியம். அதே போல கிழக்கு திசையில நாட்காட்டியை மாட்டலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த கிழக்கு திசையில சூரியன் உதிக்கும் படம் இருக்கிற மாதிரி மாட்டினீங்க அப்படின்னா ரொம்ப அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொண்டு வரும். அது கிழக்கு திசையில சூரியன் உதிக்கும் படம் மாட்டுவதுங்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. வடக்கு திசையில மாட்டுறப்ப பசுமை, கடல், ஒரு நதி, திருமணம், அதாவது சாமிக்கு திருக்கல்யாணம்லாம் நடக்கிற மாதிரி படங்கள் கேலண்டர் இருந்தது அப்படின்னா அதை இந்த வடக்கு திசையில மாட்டி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. மேற்கு திசையில ஒரு கேலண்டரை மாற்றுறதும் ரொம்ப நல்லது. இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். மேற்கு திசையானது ஓட்டத்தின் திசையாக கொண்டாடப்படுது. இந்த இடத்துல நம்ம நாட்காட்டியை மாற்றணும் அப்படின்னா தேக்கமடைந்த திட்டங்கள், ரொம்ப நாளா ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கிறோம், அந்த வேலை தள்ளிக்கிட்டே போகுது, செய்ய முடியாம போகுது, முயற்சி பண்றோம் ஆனாலும் முடியல அப்படின்னா நம்மளுடைய அனைத்து வேலைகளும் முழு வீச்சில் செயல்பட தொடங்கும். ஆற்றல்கள் உள்ள திசை இந்த திசை. இந்த திசையில நம்ம கேலண்டரை மாட்டி வைக்கலாம். இந்த கேலண்டரை தெற்கு நோக்கி மட்டும் மாட்டாதீங்க. தெற்குங்கிறது யமனுக்குரிய திசை. கேலண்டரை மாட்டி வைக்கும் போது உடல்நல கோளாறுகள் ஏற்படும், கடன் பிரச்சனை இருக்கும், பணம் எவ்வளவு வந்தாலும் நமக்கு தங்காது. கடிகாரம்ங்கிறது வெறும் நேரத்தை பாக்குறதுக்கு மட்டும் இல்ல. இந்த கடிகாரம் எந்த திசையில இருந்தா நேர்மறை சக்தியை கொண்டு வரும், எந்த திசையில இருந்தா எதிர்மறை சக்தியை கொண்டு வரும் அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரியாது. நம்மோட வீட்டுல வரக்கூடிய கஷ்டத்துக்கும் நம்ம கடிகாரம் மாட்டியிருக்கும் திசையும், அந்த கடிகாரத்துல நம்ம செய்யக்கூடிய சில தவறுகளும் காரணமாக இருக்கும். வாஸ்து சாஸ்திரப்படி கிழக்கு திசையில கடிகாரத்தை மாட்டுவது ரொம்ப அதிர்ஷ்டகரமா கருதப்படுது. ஏன்னா கிழக்குல சூரியன் உதிக்கிறார். அதனால இந்த திசையில மாட்டும் போது புதிய தொடக்கங்களையும் வீட்டு உரிமையாளர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வருவாரு. அதனால இந்த திசையில நம்ம மாட்டும் போது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை தடுத்து நமக்கு வீட்டுக்கு செல்வ செழிப்பை கொண்டு வரும். அடுத்தது வடக்கு திசை. வடக்கு திசையானது குபேரனுடனும், அதாவது செல்வத்துக்கே அதிபதி அந்த குபேரனுடனும் விநாயக பெருமானுடனும் தொடர்புடையது. அதனால இந்த திசையில நம்ம மாட்டணும் அப்படின்னா குடும்பத்தோட ஆரோக்கியம், வீட்டுல எந்த சண்டை சச்சரவும் வராது, செல்வத்துல சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும்,
இது இந்த திசை கூடுதலா என்ன ஆகுதுன்னா புதன் கிரகத்தால ஆளப்படுது. அதனால வணிகத்துல நமக்கு நிறைய அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை கொண்டு சேர்க்கும். சரியான திசை இந்த திசையில நீங்க மாட்டி வச்சீங்கன்னா வீட்டுக்கு ரொம்ப நல்லது. எப்பவுமே கடிகாரத்தை தெற்கு திசையில மாட்டாதீங்க. இது மரணத்தின் கடவுளான யமதேவனின் ஆட்சிக்கு உட்பட்ட இத்திசை. இந்த திசையில கடிகாரத்தை வைக்கிறதுனால குடும்பத்துல ஆரோக்கியம் மற்றும் செல்வத்துல எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். சில கடிகாரங்கள் 1 ஹவருக்கு ஒருத்தருக்கு சவுண்டு வரும். அப்படியே சவுண்டு வரலைனாலும் எந்த ஒரு கடிகாரத்திலையும் சின்ன சவுண்டு இருக்கும், டக்கு டக்கு டக்குன்னு. அது யமனை தொந்தரவு செய்வது போல. அது மட்டும் இல்ல, இந்த திசையில கண்டிப்பா நீங்க கடிகாரத்தை மாட்டக்கூடாது. வீட்டோட நுழைவு கதவு இருக்குல்ல, அதுக்கு எதிர்த்தாப்புலையும் கடிகாரத்தை மாட்டாதீங்க. இந்த தவற செய்யாதீங்க. இது 2வது. அதே போல மேற்கு திசையிலையும் நீங்க கடிகாரத்தை மாட்டக்கூடாது. மேற்கு திசையில கடிகாரத்தை மாட்டினாலும் குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியத்தை பாதிக்கும். தொழில் செய்யறவங்களா இருந்தா தொழில்ல வாழ்க்கையில பல தடைகளை உருவாக்கும். அதனால இந்த திசையிலையும் கடிகாரத்தை வைக்காதீங்க. இது 3வது தவறு. அடுத்தது, வாஸ்து சாஸ்திரம் படி தென்மேற்கு திசையிலையும் சுவர் கடிகாரத்தை வைக்கிறது சாதகமற்றதாக கருதப்படுகிறது. இந்த திசை பூமி உறுப்புடன் தொடர்புடையது. அது நிலைத்தன்மை மற்றும் அடித்தளத்தை குறிக்குது. இங்க ஒரு கடிகாரத்தை வைக்கிறதன் மூலமா வீட்டோட அடித்தளத்தையே சீர்குலைக்குமா, நிதி இழப்புகள், பிற எதிர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும். அடுத்தது, தென்கிழக்குல வைப்பது. மேற்கு பார்த்தோம், தென்கிழக்குலையும் நம்ம கடிகாரத்தை வைக்கக்கூடாது. அதுவும் அசுபமாகவும் சாதகமற்றதாகவும் குறிக்கப்படுது. இந்த திசை தீ உறுப்புடன் தொடர்புடையது. இங்க வைக்கப்பட்டுள்ள கடிகாரத்தினால குடும்ப உறவுகள்ல பதற்றமும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும். அடுத்த தவறு, எக்காரணத்தை கொண்டும் கடிகாரத்தை மெதுவா ஓடவிடக்கூடாது. அதாவது கடிகாரம் எப்போதும் சரியான நேரத்துல இருக்கணும். 5 நிமிஷம் அதிகமா வேணா வச்சுக்கலாம். ஆனா குறைவா கடிகாரத்தோட நேரத்தை வைக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையை பின்னோக்கி ஓட விடுவது போல ஆயிடும். அதனால கடிகாரத்தை மெதுவா ஓட வைக்காதீங்க. ஓடாத கடிகாரத்தை என்னைக்கும் சுவத்துல மாத்தி வைக்காதீங்க. அது வீணாயிடுச்சா தூக்கி போட்டுருங்க. இல்ல பேட்டரி போயிருந்ததா உடனே பேட்டரியை மாத்துங்க. உங்களுடைய வீட்டுல நிறைய கடிகாரம் இருக்கு அப்படின்னா அங்கங்கெல்லாம் கடிகாரத்தை மாட்டி வைக்க கூடாது. இருக்கிற கடிகாரத்தை எல்லாத்தையும் அங்கங்க மாட்டி வைக்க கூடாது. இந்த தவறையும் செய்யாதீங்க. குறிப்பாக நிலைவாசலுக்கு வெளியே கடிகாரம் இருக்கக்கூடாது. சில பேர்லாம் பால்கனியில மாட்டி இருப்பாங்க. அப்படியும் பால்கனியிலையும் கடிகாரத்தை மாட்டக்கூடாது. அதுவும் மிகவும் தவறு. ஒரு கடிகாரத்துக்கு வாஸ்துப்படி எத்தனை விஷயங்கள் இருக்கு தெரியுமா? அதுவும் கடிகாரத்துல செய்யக்கூடிய தவறுகள் நிறைய இருக்கு. அதே போல கடிகாரத்தை பரிசு பொருளா தரலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. கொடுக்கலாம். ஆனா என்ன, எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நம்மை விட வயது குறைவானவர்களுக்கு ஏதாவது ஒரு விசேஷம் வருதுன்னா அவங்களுக்கு கடிகாரத்தை கொடுக்கலாம். ஆனா வயதுல அதிகமானவர்களுக்கு கடிகாரத்தை பரிசாக தரக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது. வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டோட எந்த நுழைவாயிலோட மேலையும் அரை கதவு, எந்த கதவா இருந்தாலும் சரி, அந்த கதவோட சட்ட இருக்கும்ல, அந்த சட்டத்தின் மட்டத்திற்கு மேலாக சுவர் கடிகாரங்களை தொங்க விடக்கூடாது. ஏன்னா அப்படி நம்ம தொங்க விட்டோம் அப்படின்னா வீட்டுல உள்ள ஆற்றல் ஓட்டம் தொந்தரவு செய்யப்படலாம். இது குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுல எதிர்மறையான விளைவுகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. கடிகாரத்துல தூசி இருக்கு, சிலந்தி வலையெல்லாம் கட்டியிருக்கு, அதாவது ஒட்டடை பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க கடிகாரத்தை தவறாமல் சுத்தம் செய்யணும். இது சாதகமற்றதாக கருதப்படுகிறது. உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து கடிகாரங்களும் வேலை செய்யுதா அப்படின்னு உறுதி செஞ்சுக்குங்க. நிறுத்தப்பட்ட ஒரு கடிகாரம் வாழ்க்கையில் ஒரு தேக்கத்தை ஏற்படுத்தும். தடைபட்ட வளர்ச்சியை இது காட்டுகிறது. எனவே தடையின்றி செயல்படுவதை உறுதி செஞ்சுக்குங்க. பேட்டரி இல்லைன்னா பேட்டரி மாத்திக்குங்க. கடிகாரத்தோட கண்ணாடி விரிசல் விட்டிருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் சில சிக்கல்கள் வரும். அதனால அதை சரி செஞ்சிடுங்க. பழங்கால கடிகாரங்கள் பழையவை மற்றும் சிறப்பு அழகை தான் கொண்டுள்ளன. ஆனால் அவற்றை அலங்காரமாக பயன்படுத்த விரும்பினால் அவற்றில் சில போர்கள் அல்லது சோகம் போன்ற மோசமான நிகழ்வுகளின் படங்களை காட்டக்கூடுது அப்படின்னா அதை வீட்டுல மாட்டாதீங்க. உங்க வீட்டிற்கு எதிர்மறை ஆற்றலை கொண்டு வரும். வாஸ்துப்படி படுக்கை அறையில் சுவர் கடிகாரத்தை வைக்கும் போது சில விஷயங்களை கருத்தில் கொள்வது அவசியம். முதலில் படுக்கை அறையின் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் சுவர் கடிகாரத்தை வைக்க வேண்டும். நீங்கள் தெற்கு திசையில் தூங்கினால் சுவர் கடிகாரத்தை கிழக்கு அல்லது வடக்கு திசையில் மட்டுமே வைக்க வேண்டும். கூடுதலாக சுவர் கடிகாரத்தில் பிரதிபலிப்பு கண்ணாடி இருந்தால் அதை கதவு அல்லது படுக்கைக்கு முன்னால் வைப்பதை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் அல்லது அலுவலகத்துல சிவப்பு, கருப்பு அல்லது நீல நிற கடிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் மஞ்சள், பச்சை அல்லது வெளிர் பழுப்பு நிற கடிகாரத்தை வைப்பது நல்லது. அதே போன்று வீட்டின் எந்த கதவுக்கு மேலும் சுவரில் கடிகாரம் பொருத்தப்பட்டிருந்தால் அதை உடனடியாக அகற்றவும். இது தவிர வீட்டில் ஏதேனும் கடிகாரம் ஓடாத நிலையில் கிடந்தாலோ அல்லது பழுதடைந்து இருந்தாலோ அல்லது உடைந்து இருந்தாலோ அதையும் அகற்றவும். ஓடாத கடிகாரங்கள் என்பது எதிர்மறை ஆற்றலை குறிக்கின்றன. ஓடாத கடிகாரங்களை வீட்டில் வைத்திருப்பதால் பணப்பிரச்சனை ஏற்படும் என வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது.
அதாவது கடிகாரம் ஓடாமல் நிற்பதைப் போல மனிதன வாழ்க்கையும் ஸ்தம்பித்து ஒரு நாள் போகலாம் என வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.